நான் பாக்கலன்னா ஒரு தடவை உங்கம்மா இங்க அது ஆட்டு எப்படி பார்த்தா கைப்படுறா ஆடுனா எல்லா நேரமும் வேலை செய்யணும். அடி அன்று ஒரு நாளையில தேவாதி தேவர்கள் ஒன்றாக கூடி பால் அமிர்தம் கடைந்தார்கள். எப்படி எப்படி கடைந்தார்? எதற்காக கடைந்தார்கள்? என்ன புண்டைக்கு கடைஞ்சாங்க? மந்திரங்களை மத்தா வைத்து திரு பார்க்கடல பாண்டமா வைத்து அந்த சந்திரனை குச்சிக்குது கர்மம் இதனை பிக்கிட்டு யார் பேண்ட் சோப்பா கட்டினா அங்க போடு மத்தானகார கொஞ்சம் உடனே கோமாளிக்கு பண்றதுனா லவுக்குன்னு பண்ணி விடு. சும்மா உரைச்சில விட்டு பண்ண மாட்டாங்க. இந்த உரைச்சி கிடப்பாங்க. முள்ளு குத்துற அப்படி குத்துது. ஐயோ அம்மா அந்த அமிர்தம் கிடைக்கின்ற மலை யார வைத்து மந்திர மலை மத்தா வைத்து திரு பார்க்கடல பாண்டவ வைத்து சந்திரனை தூணாக வைத்து வாசகின்னு சொல்லக்கூடிய பாம்பு இழுக்கயிறா வைத்து தேவர்கள் ஒரு புறமும் அசுரர்கள் ஒரு புறமும் என்று பால் அமிர்தம் கடைந்தார்கள். அப்படி அமிர்தம் கிடைக்கின்ற பொழுது அந்த அமிர்தத்தில் கிடைத்தால் இந்த தேவருக்கு அமைதி நன்மை மோட்சம் என்று பெரியவர்கள் உரைக்க அதை கேட்டு தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் கிடைக்கின்ற பொழுது இது அமிர்தம் எங்களால் தான் கிடைந்தது, அதனால இந்த அமிர்தம் எங்களுக்கு தான் உண்டு, உங்களுக்கு இல்லை என்று தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. சரி, அப்படி ஏற்படுகின்ற பொழுது பார்த்தார் மகாவிஷ்ணு இடத்தில் தேவர் மர்மமாக முறையிட்டார்கள். என்ன செய்வது? இது அமிர்தம் கிடைத்தால் தூர்வாசர் கொடுத்த சாபம் அழித்து விடும். அமிர்தத்தை எப்படியாவது தேவருக்கு மட்டும்தான் கிடைக்க வைக்க வேண்டும். அப்படி மாணிக்க ஒன்று பாரு. அதனால இந்த பிள்ளை மட்டும் சைஸா பாத்துட்டு போற இல்ல எனக்கு அவருக்கு போன வருஷம் தாங்க மாட்டேது. போன வருஷம் எனக்கு அவருக்கு ஒரு குத்துண்டு. போன வருஷம் ஒரு குத்துண்டா? ஆமா. இப்ப கொஞ்சம் காலு சாரிக்கு ஜாயா. அதனால அந்த அமிர்தத்தை இந்த தேவருக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று நான் என்ன செய்ய தெரியுமா? மகா விஷ்ணுவாக இருந்த நான் சரி அதே இடத்துல ஒரு அழகிய பெண்ணாக உருவத்தை மாத்தினேன். அழகிய ஒரு பெண்ணாக உருவத்தை மாத்தி மோகினியாக அவதாரம் எடுத்து மோகினி அவதாரம் எடுத்து அந்த தேவர்களுக்கு இந்த அமிர்தத்தை குடிக்க வேண்டும் என்று இந்த அசுரர்களுக்கு கல் என்று சொல்லக்கூடிய சாராயம் இந்த போதைப் பொருளை கொடுக்க வேண்டும் என்று அந்த தேவர்களால் எங்கள் மீது மோகிக்க வேண்டும் என்று நான் கொஞ்சம் காமலினை கொண்டேன். அப்படியே இப்படி இருந்தா தேவருக்கு எப்படி இருக்கும்? அவராச்சா இருக்கணும். எப்படினாலும் இந்த பிள்ளை ஒத்துக்குதுப்பா. எங்களுக்கு அத்தான வேலை. ஓய் அங்க கூப்பிடுறாங்க, என்ன கூப்பிட்டாங்க நினைச்சேன். இல்ல இல்ல. அதனால அப்படி மோகத்தில் இருந்த அந்த அசுரர்களை என்னை வசப்படுத்தி அவர்களை கொண்டு சென்றேன் மேலே. ஓ மேல? ஆமா. சரி. எதற்காக? இந்த தேவர்கள் இருக்க அமிர்தத்தை சாப்பாடு வேண்டும் என்ற காரணத்துக்காக மாய மோகினி அவதாரம் எடுத்து என் பின்னாடியே அவர்கள் இழுத்து சென்றேன். அப்பொழுது மாய மோகினி அவதாரம் எடுத்து தேவர்கள் உண்பதற்காக அந்த அமிர்தத்தை சாப்பிட நாங்கள் அவதாரம் எடுத்தோம். சரி. அன்று முதல் மோகினி அவதாரம். அதற்கு பிறகு இரண்டாவது முறையாக எப்பொழுது நாங்கள் மோகினியாக அவதாரம் எடுத்தோம் தெரியுமா? ரைட் ரைட்.
தான் என்ற கர்ப்பம் படைத்த பத்மாசுரன் என்பவன் என்னுடைய மைத்துனரான சிவபெருமானை கோரி தவங்களை செய்தான். ஆனா தவங்களை செய்தாலும் அவன் வாங்கிய வரம் எப்படி தெரியுமா? எவர் ஒருவர் சிரத்தின் மீது என்னுடைய கரத்தை வைத்தாலும் அவர்களுடைய தலை சுக்குநூறாக வெடிக்க வேண்டும், சிக்கென்று பத்தி எரிய வேண்டும். யார் தலைமையில கை வைக்கணும் தலை பத்தி எரியணும். ஆமா, அப்பேற்பட்ட வரத்தை கொடுங்கன்னு கேட்டான். வரத்தை கொடு என்று இந்த பத்மாசுரனானவன் கேட்டான். ஆனால் அப்பொழுது என்ன நடந்தது என்றால் சிவபெருமானோ கஞ்சா மயக்கத்தில் பக்தர்களுக்கு வரமளிப்பதுதான் அவர் வேலை. வரங்களையும் அதே போல கொடுத்தார். வரங்களை கொடுத்த பிறகு என்ன நடந்தது தெரியுமா? நீங்கள் கொடுத்த வரமானது நீங்கள் கொடுத்த வரமானது கடினமாகுதா இல்லையா என்று சொல்லி சிவபெருமான் சிரத்தின் மீது கரத்தை வைக்க வந்தான். ஆனால் அப்பொழுது சிவபெருமான் உரைத்தார், ஆனால் தான் என்று அகம்படைத்த பத்மாசுரனே, இதுதான் பழமொழி, தீர்த்த மரத்திலேயே பதம் பார்க்கிற புத்தி. அப்படி என்று ஏனென்றால் நம்ம கொடுத்த வரம் நிச்சயம் பலிதமாகும். அவன் நம்முடைய தலைமையில கையை வைத்தா நாம மாண்டு மடிந்து விடுவோம், தலை சிக்கென்று பற்றி எரிந்து விடும் என்று பயந்து ஓடினார். பயந்து ஓடும் போது ஐவேளங்காட்டில் ஓடி ஒளிந்து கொண்டார். அப்பொழுது நாரதன் உரைத்தான் என்னிடத்தில், ஐயோ சிவபெருமானுக்கு இப்படி ஒரு ஆபத்து. அப்படி என்று நாரதன் சொன்ன வார்த்தையை கேட்டு நான் என்ன செய்தேன் தெரியுமா? ஒரு அழகிய மோகினியாக ஒரு பெண்ணாக உருவம் எடுத்து அந்த ஐவேளங்காட்டிற்கு நான் சென்றேன். வாங்கிக்கோ நரமணி நாராயணன். நண்பர் ஐயா அவர்கள் நமது கலைக்குழுவிற்காக அவர் சொத்திலிருந்து மாயா மோகனிக்கும் முத்து மோகனிக்கும் அம்பரீஷ் பண்ணுகிறார். நன்றி. அப்படி ஐவேளங்காட்டிற்கு மோகினியாக சென்றேன். அப்பொழுது அந்த தானேந்திர அகம்படைத்த பத்மாசுரனானவன் சிவபெருமானை விட்டு என் மீது மோகம் கொண்டான். ஏனென்றால் பெண் என்றால் பேய்க்கும் மனமிதங்கமா? அப்படி இல்லை என்றாலும் ஒரு அழகிய பெண்ணை காட்டால் அசுரர்களுக்கு காதல் மோகம் உண்டாகும். அதனால அப்படி இருக்கும் வேளையில அந்த பத்மாசுரனானவன் என்னை அடைந்தே தீர வேண்டும் என்று என்னிடத்தில் ஓடி வந்தால் என்னை துரத்தினான். ஆனால் அப்பொழுது நான் அவனிடத்தில் என்ன உரைத்தேன் தெரியுமா? அவனை கொல்வதற்காக தந்திரமாக, ஐயா பத்மாசுரனே, இந்த கானகத்தில் நீங்க அலைந்து திரிந்து உங்களுடைய மேலோ துர்நாற்றை வீசுகிறது, அசுசியாக இருக்கிறீர்கள். அதனால நீங்கள் குளித்து நீராடி பாருங்கள், அதன் பிறகு நாம இருவரும் உல்லாசமாக இருப்போம் அப்படின்னு நான் உரைத்தேன். ஆனால் அந்த பத்மாசுரனும் என்ன செய்தான் தெரியுமா? நீர் இருக்கும் தண்ணீர் இருக்கும் இடத்திற்கு அலைந்து திரிந்தான். ஆனா என்னுடைய சூழ்ச்சியால் எங்குமே நீர் இல்லாதபடிக்கு நான் செய்து விட்டேன். அப்படி செய்தாலும் அதன் பிறகு என்ன நடந்தது? ஐயோ அம்மா மோகினி, நான் எங்கேயும் தேடி பார்த்தேன், தண்ணீர் இல்லையே, எங்கேயுமே தண்ணீர் கிடைக்கவில்லை. என்ன செய்ய வேண்டும்? நான் உன்னை சேர்ந்தே ஆக வேண்டும். அப்படி என்று என்னை வற்புறுத்தினார். ஐயா, உன்னை நான் சேர்வேன், நீங்களும் என்னை சேர்வீர்கள், இருவரும் காதல் புணர்ச்சியில் ஈடுபடுவோம். ஆனால் பழமொழி, யாரை தொட்ட பாவமா இருந்தாலும் தொட்டால் விலகுமா? அதே போல இந்த கானகத்தில் ஏதாவது ஆட்டு குழம்போ அல்லது மாட்டு குழம்போ அடிகள் இருந்தால் அதுல வந்து கோமியம், ஆடு மாடு விட்டு கோமியம் சிறிதளவு இருந்தாலும் சரி, கால் வச்ச காலு குழம்படியில. அதனாலதான் இன்னைக்குமே நம்ம ஏதாவது சாங்கியம் ஜடைக்கு அதனால என்ன நடந்தது? அந்த யாரை தொட்ட பாவமும் நீரை தொட்டால் விலகும் என்பதற்கிணங்க அந்த ஆட்டு குழாமல் அந்த தண்ணி எடுத்து வரத்தை மறந்து அவன் தலைமையில அவனே வச்சுக்கிட்டான். என்ன நடந்தது? பத்தி எரிஞ்சிட்டான். அதனால அது நாங்கள் இரண்டாவது முறை எடுத்த அவதாரம் மோகினி. இப்போ மூன்றாவது முறை, 2 முறை மோகினி அவதாரம் எடுத்து மூன்றாவது முறையாக நாம் மாய மோகினி அவதாரம் எடுத்து வந்திருக்கேன் தெரியுமா? இதற்காக அடியே
சிவாடி காலிப்பு வந்துக்கிறாடி உணாங்கோனி பிடிங்க அடியே அத்தை மகனாகப்பட்ட அர்ஜுனன். அந்த அர்ஜுனன் யார் தெரியுமா? பாண்டவர் 5 பேரி, அதில் 2 மூத்தவன், 2 இளையவனாகப்பட்ட நடுபட்ட நாயகன். அந்த அர்ஜுனாகப்பட்டவர் மண்ணாசை மணியாசை பொன்னாசை பொருளாசை தன்னாசை மறந்து சிவனே கதி என்று போய் கொண்டிருக்கிறான். அன்னவர மனஞ்சோதிக்க என்ன ரூபம் மாறி வந்திருக்கின்றேன். பார்த்திபனை தன்னை காண பாவையால் மோகனிய வந்திருக்கிறியம்மா. சரிம்மா பிரச்சனை தானே முண்டா, என்ன கப்பலி சார்ஜ் விளாட்டுங்கிற? அதனால அம்மம்மா அந்த அர்ஜுனாகப்பட்டவர் ஆணுக்கு சீலை கட்டி அதாவது ஒரு உரலுக்கு சீலை கட்டினா கூட அது ஆனா பெண்ணா என்று தூக்கி பார்க்கக்கூடியவன் காதல் மோகம் உடையவன். பையன் தலைமொழி வச்சு. அதனால அன்னவர மனஞ்சோதிக்க பெண் மோகம் கொண்டு எங்களை கட்டி அணைக்க வருகிறாரா இல்ல சிவனே கதி என்று போகிறாரா அப்படி என்பதற்காக மனதை பரிசோதனை செய்ய வேண்டும் புறப்படுகிறோம். அவர் எப்பவா மார்வாடி இன்னும் நாடகம் வேண்டுமானால், இதே நாடக ஆசிரியர்கள் வேண்டுமானால், சேலம் மாவட்டம் காடியம்பட்டி ஒன்றியம் கொங்குப்பட்டி போஸ்ட்டு நல்லூர் மாதேஷ் நாடக சபா வணிகளால் உங்களுக்கு குறைந்த கட்டணத்தில் நிறைந்த காட்சிகள் எங்களால் முடிந்தவரை செய்து கொடுப்போம். வில்லேஜ் ஃபில்ம் ஃபேக்ட்ரி மூலமாக எங்களை அறிமுகப்படுத்திய நண்பர்களுக்கும் நாடக கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி.